எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா காட்டாங்குளத்துல தாங்க இருக்கும். காட்டாங்குளத்துல ஒரு சூப்பரான ஒரு சைட்டை பார்க்க வந்திருக்கும். சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவிகாம்பாள் அப்படின்ற ஒரு அருமையான பேர் வச்சிருக்காங்க. இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கர் மெகா டவுன்ஷிப்புங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதோடைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இந்த மந்த் 15th வந்து பாத்தீங்கன்னா இதோட கிராண்ட் லான்ச் வந்து இருக்க போது நம்ம ப்ரீ லான்ச்சாவே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பண்ணிட்டு இருக்குங்க. இந்த லொகேஷனுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 வருஷமா ஜிஎஸ்டி ரோடு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஜிஎஸ்டி ரோட பேஸ் பண்ணி அதோடைய சரௌண்டிங்ஸ் எல்லாமே நீங்க வந்து வண்டலூர்ல இருந்து கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, காட்டாங்குளத்தூர், மறைமலை நகர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கப்பெருமாள் கோயில் வரையும் ஒரு சூப்பரான வளர்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரியல் எஸ்டேட்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லாங்க. அந்த ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஒரு சூப்பரான சைட் தான் இந்த சைட்டுங்க. ஜிஎஸ்டி ரோட பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெசிடென்சியலாவும் நல்ல ஒரு growth கிடைச்சிருக்கு. அர்பனாவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால எல்லாமே வந்து பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. கமர்ஷியலாவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ள என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த ஜிஎஸ்டி ரோட்லயே இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல தான் இந்த தேவிகாம்பாள் சைட் வந்து அமைஞ்சிருக்கு. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இங்க என்ன மாதிரியான பேங்க் லோன்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, உங்க கையில முன்பணமா எவ்வளவு இருக்கும், இங்க என்ன சைஸ்ல இருந்து பிளாட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறாங்க. நமக்கு ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் நமக்கு காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைட்டுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்சஸ் இருக்கு இது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த தேவிகாம்பாள் நகருக்கு இந்த மாதிரியான கனெக்டிவிட்டிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஒரு லொகேஷனுக்கு கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து காட்டாங்குளத்தூர் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தாங்க. அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அங்கேயே பஸ் ஸ்டாப் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்குங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோட் ரயில்வே ஸ்டேஷன் 1.5 கிலோமீட்டர்ல இருக்கிறது ஒரு சூப்பரான கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். கூடுவாஞ்சேரியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மறைமலை நகருமே இந்த சைடு வந்து நம்ம வரலாங்க. ஸோ 3 கனெக்டிவிட்டி இந்த சைட்டுக்கு இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் சைட்டுங்க. நமக்கு சைட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுமே நிற்கும். பஸ்ஸோடைய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500R. ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் இருக்கிறது ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து மறைமலை நகரை கனெக்ட் பண்ணுற ஒரு பஸ் ரூட்டுங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஹவுசிங் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ் ஹவுசிங் இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் 15 இயர்ஸாக ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெல் நோன் டெவலப்பான ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இவங்க எங்க ப்ராஜெக்ட் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் தான் எடுப்பாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டோடைய ஓனருங்க. இவங்க மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு வெளியே யாருக்கும் தனியாக கொடுக்குறது கிடையாது. இவங்களே லேண்ட் அக்வயர் பண்ணி இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறதுனால தான் பெஸ்ட் ப்ரைஸ்ல இவங்க எல்லாத்துலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ரெசென்ட்டாக இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி, ஆவடி, அப்புறம் செங்கல்பட்டு, பாலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்க. இப்போ காட்டாங்குளத்தூர்ல இந்த தேவிகாம்பாள் நகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரா 50 ஏக்கர்ல வந்து இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் 1ல தாங்க இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த தேவிகாம்பாள் நகர் பத்தி தாங்க கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இது ஒரு 50 ஏக்கர்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபேஸ் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபேஸ் 1ல மொத்தம் 85 பிளாட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்க பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் இந்த சைட் வந்து லான்ச் ஆகல. ஸோ உங்களுக்கு எல்லா பிளாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு எல்லா ஃபேசிங் பிளாட்ஸும் அவைலபிள் இருக்கு. கார்னர் பிளாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இந்த கம்மிங் ஜூன் 15th அதாவது கம்மிங் சண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து கிராண்ட் லான்ச் பண்றாங்க. ஸோ லான்ச் அன்னைக்கு புக் பண்றவங்களுக்காக இவங்க ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேவிகாம்பாள் நகர்ல இந்த மாதிரியான நமக்கு அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஒரு சைட்டுக்கு அம்யூனிட்டிஸ் அப்படின்னு ரொம்பவே முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 50 ஏக்கர்ல ரெடி பண்ண போறாங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நமக்கு இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல நமக்கு கிராண்ட் ஆர்ச் வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி காம்பவுண்ட் வால் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. சைட்ல நமக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிளாக் டாப் தார் ரோடு தாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தார் ரோடோட சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி 24 அடி அப்படின்ற ஒரு சூப்பரான சைஸ்ல தான் தார் ரோடுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா பிளாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேப்மே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்க போறாங்க. அண்ட் உங்களுக்கு இங்கே 3 ஃபேஸ் ஈபியுமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இங்கே நீங்க வந்து போர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும் மண் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் தாங்க. ஸோ உங்களுக்கு 30 அடியிலேயே நல்ல குடிநீர் தண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். ஸோ இங்கே நீங்கள் பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து வீடு கட்டிக்கலாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டிஸ்மே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சுற்றி வீடுகளுமே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அருமையான சைட்டாக தான் இந்த சைட் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த தேவிகாம்பாள் நகர்லேருந்து இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. நம்ம சைட்டுக்கு அப்படியே வெளியே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ரோடுங்க. இந்த ரோட்டு வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்பரத்துலேருந்து மறைமலை நகருக்கு பஸ் ரூட் சொல்லியிருப்பேன் 500R அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தாங்க போகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயங்க. அண்ட் மறைமலை நகர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 2 கிலோமீட்டர் தாங்க. மறைமலை நகர் வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சிங்க. ஸோ உங்களுக்கு நகராட்சி அப்படின்றதுனால நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறைமலை நகரை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே லெஃப்ட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டியும் நியர்பைல இருக்குது. ஒரு சூப்பரான விஷயங்க. ரைட் சைட்ல இருந்து நமக்கு இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஒன்னொன்னா நீங்களே வந்து நோட் பண்ணீங்க. சிவானந்த குருகுலம் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ஆர்எம்ங்க. எஸ்ஆர்எம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோட ஒரு மிகப்பெரிய லொகேஷன் அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு எஸ்ஆர்எம் ஒன்று போதுங்க. உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ்,
மெடிக்கல் காலேஜ் அண்ட் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே நமக்கு எல்லா ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பைலே இருக்கிறது ஒரு அருமையான விஷயங்க. ஜோஹோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல ஐடியில் ஒரு மிகப்பெரிய ஹப் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஜோஹோவுமே நமக்கு ஜிஎஸ்டி ரோட் மேலே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜோஹோவுமே ரீச் பண்ணிடலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. என்னைக்கு கோயம்பேடுலேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து கிளாம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து இந்த ஜிஎஸ்டி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபரிவித வளர்ச்சியை வந்து அடைஞ்சிட்டு இருக்குங்க. அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 20 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ரீச் பண்ணிடலாங்க. நமக்கு ஸ்ரீராம் கேட்வே இருக்குங்க. ஸ்ரீராம் கேட்வே வந்து இன்னைக்கு தேதியில் ஐடியில் ஒரு மிகப்பெரிய ஹப் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு உள்ள கிட்டத்தட்ட 40 கம்பெனிகள் மேலே அந்த ஸ்ரீராம் கேட்வேல இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நமக்கு செங்கல்பட்டு இருக்குங்க. செங்கல்பட்டுமே நமக்கு ஸ்மார்ட் சிட்டி கான்செப்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அட்வான்டேஜ் எல்லாமே தரமான லொக்கேஷன் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நமக்கு மெயின் வந்து ஜிஎஸ்டி ரோடு தாங்க. அந்த ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் அப்படின்னும் போது ஒரு சூப்பரான விஷயம். மறைமலை நகரமே நமக்கு நகராட்சி அப்படின்றதுனால ஆப்வியஸாக அடுத்த கட்டமாக காட்டாங்குளத்துறையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நகராட்சிக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ப்ரொபோசல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரையும் இருக்குங்க. அதை வந்து நமக்கு செங்கல்பட்டு வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஜிஎஸ்டி ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஆக்சஸ்மே வந்துருங்க. ஸோ 1.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு, ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் மெட்ரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டரில் வர்றது ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன் அட்வான்டேஜுங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பாருங்க. லொகேஷன் அட்வான்டேஜ், அம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து உங்களுக்காக சொல்லியாச்சு. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4200 ரூபீஸ்ங்க. இப்போ கமிங் சண்டே அதாவது June 15 தான் சைட் லான்ச் அப்படின்றதுனால கிராண்ட் லான்ச்சை முன்னிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் 4000 ரூபாய்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கையில் முன்பணமாக ஒரு 4 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. இங்கே நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கிக்கலாங்க. ஸோ இங்கே ஒரு பிளாட்டோடைய ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 32 லட்ச ரூபா தான் வருது. ஸோ 90% பேங்க் லோன் அவைலபிள் இருக்கிறதுனால 4 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. இதே உங்களுக்கு இங்கே ஒரு வீடாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஸ்டைலில் வந்து இவங்க கட்டி கொடுக்குறாங்க. 50 லட்ச ரூபாவில் ஒரு 2 BHK ஹவுஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உங்களுக்காக கட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு முன்பணமாக ஒரு 8 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. 4 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் வந்து சொந்தமாக இடம் வாங்கிக்கலாம். 8 லட்ச ரூபா இருந்தால் இங்கே சொந்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடுமே வந்து கட்டிக்கலாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேங்க. உங்களுக்கு 90% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுமே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ முன்பணமாக 4 லட்ச ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்குங்க. இந்த சைடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறைமலை நகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகராட்சி. லோக்கல் ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமே கிடையாதுங்க. ஃபுல்லாக நமக்கு லோக்கல் ட்ரெயின், ரயில்வே ஸ்டேஷன் 2 கிலோமீட்டருக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்குது. செங்கல்பட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் சிட்டி கான்செப்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அப்படியே ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ஆர்எம் இருக்குங்க. எஸ்ஆர்எம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜோஹோ, கூடுவாஞ்சேரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அடுத்து வண்டலூர் ஜூ இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சரௌண்டிங் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 15 கிலோமீட்டர், இப்படி ஒரு 15 கிலோமீட்டர் அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கு ரியல் எஸ்டேட்டில் பயங்கரமாக பூம் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க. இந்த ப்ரைஸ் அண்ட் இந்த லான்ச்சிங் ஆஃபரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் டைரக்ட் கிறிஸ் ஹவுசிங்கோடைய நம்பர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். இவங்களே உங்களுக்கு ஃப்ரீ கேப் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் உங்களை பிக்கப் பண்ணி சைட்டு கூட்டு வந்து சைட்டை காமிச்சிட்டு திருப்பி உங்களை உங்கள் வீட்லேயே ட்ராப் பண்ணுறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. இங்கே நீங்கள் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அதில் ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.